இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெய் இல்லாத மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு. அதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துட்டு அந்த கடலை மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க ஒரு 3 மினிட்ஸ். வறுத்ததுக்கப்புறம் கடலை மாவோட ஸ்மெல் வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து சிம் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ரொம்பவே வதக்கி கருக விட்டுறக்கூடாது. அப்போ வந்து நம்ம மைசூர் பாக் செஞ்சால் அந்த டேஸ்ட்டே இருக்காது, வேறு மாதிரி கொஞ்சம் மாறிடும். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு எடுத்த ஒரு கப்பில் 1.5 கப் ஜீனி அளவு எடுத்துக்கோங்க. அது ஜீனி பாகு செய்வோம் வாங்க. 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஜீனி பாகு செய்கிறதுக்கு. ஜீனி பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கடலை மாவு வறுத்து வச்சுருக்கிறத என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம கடலை மாவு எடுத்த பவுலில் அதே பவுலில் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் ஒரு தண்ணி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இப்போ எப்படி இந்த பதத்துக்கு இருக்கா, அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றி 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 ரொம்பையும் தண்ணி ஆக்கிக்கூடாது, ரொம்பையும் கட்டியாக நார்மல் இதில் இருக்கணும். நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பதத்துக்கு வந்திருக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி வந்திருக்கணும். ஜீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து ஜீனி பாகு ரெடி ஆகிறதுக்கு இப்போ பிசு பிசுப்பு தன்மை வரும். நீங்கள் கையில் எடுத்து டச் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பிசுப்பு தன்மை தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா ரொம்ப கட்டி பதத்துக்கு ஆயிரும். சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா ஒட்டாமல் கிண்டிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு. இந்த மாதிரி மொரப்பு தன்மை வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு கட்டி பதத்துக்கு வரும். இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறணும். அது நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்படி நீங்கள் வந்து ஊற்றி நல்லா உங்களுக்கு எந்த சேஃபில் வேணுமோ ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து இப்படியே வச்சு பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு நீங்களே பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.